ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மொபைலில் டெலீட் ஆன ஃபோட்டோஸ் எல்லாமே எப்படி நம்ம ரெக்கவரி பண்ணுறது. அதாவது நம்ம ஃபஸ்ட்டு டெலீட் பண்ணுறதா இருந்தாலும் ஓகே, இப்போ டெலீட் பண்ணியிருந்தாலும் ஓகே, எல்லா ஃபோட்டோஸும் எப்படி நம்ம சேஃபாக ரெக்கவரி பண்ணுறது, அதோட டீட்டெயில்ஸை பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்மளோட என்டிடி ஃபேமிலி ஜாயின் பண்ணாங்க, உடனே சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் செட் பண்ணிக்கங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம மொபைலில் பார்த்தீங்கன்னா அதாவது ஸ்டோரேஜ் பத்தலை அப்படிங்கிற பட்சத்தில் கூட நம்ம வந்து ஏதாவது ஃபோட்டோஸ் எல்லாமே டெலீட் பண்ணிடுவோம். அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியாமல் பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாவது ஃபோட்டோஸ் வந்து டெலீட் பண்ணியிருந்தாலும் கடைசியில் அந்த ஃபோட்டோஸ் வந்து தேவைப்பட்டிருக்கும். ஸோ நம்ம மொபைல் தேடி பார்க்கும்போது இருக்காது. ஸோ அதை எப்படி ரெக்கவரி பண்ணுறதுன்னு நமக்கு தெரியாது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து இது ஈஸியாக எப்படி நான் ரெக்கவரி பண்ணுறது அதோட டீட்டெயில்ஸை பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ இதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு அப்ளிகேஷன் தேவைப்படுது. ஸோ இந்த அப்ளிகேஷனோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோர் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஈஸியாக வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிட்டு எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு டெமோ வீடியோ மூலிமா ஃபுல்லாக காட்டுறேன். ஸோ டெமோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எப்படி உங்களோட மொபைலில் டெலீட் ஆன ஃபோட்டோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எப்படி ரெக்கவரி பண்ணுறதுன்னு உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா டெமோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். கண்டிப்பாக உங்களோட டெலீட் ஆன ஃபோட்டோஸ் எல்லாமே உங்களால் ரெக்கவரி பண்ண முடியும். உங்கள் மொபைலில் இருக்க ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு சர்ச்சில் இஎஸ் ஃபைல் எக்ஸ்ப்ளோரர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டாக ஒரு ஃபைல் மேனேஜர் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உங்கள் மொபைலில் ஓப்பன் பண்ணிக்கோங்க இந்த ஆப்பை. ஸோ இந்த ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணதும் பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா 3 கோடு சிம்பிள் இருக்கும். ஸோ லெஃப்ட் சைடில் கார்னரில் பார்த்தீங்கன்னா 3 கோடு சிம்பிள் இருக்கும். ஸோ இதில் மூணாவதாக ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் ஆப்ஷன். ஸோ அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி அதில் பார்த்தீங்கன்னா அதுலேயும் மூணாவதாக ஷோ ஹிடன் ஃபைல்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஐ சிம்பிள் மாதிரி போட்டிருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் ஆஃபில் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் இருக்க அதாவது ஹைடான ஃபைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஷோ ஆகும், அதாவது உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து எனபிள் பண்ணி வச்சுட்டு ஹோம் பேஜுக்கு வந்துடுங்க. ஸோ ஹோம் பேஜுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இன்டர்னல் ஸ்டோரேஜ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணது பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபைல்ஸில் இருக்க அதாவது உங்கள் மொபைலில் இருக்க ஃபைல்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் வரும். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்கள் மொபைல்ஸ்லும் இல்லாத ஃபைல்ஸோட அதாவது உங்கள் மொபைலில் ஹைடான ஃபைல்ஸ் எல்லாமே இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஷோ ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அதாவது டெலீட் பண்ண நீங்கள் உங்கள் மொபைலில் கேமராவில் எடுத்த ஃபோட்டோஸ் இல்லை ஏதாவது ஒரு ஃபைல்ஸில் நீங்கள் வச்சுருந்தாலும் அந்த ஃபைல்ஸ் வந்து இதில் ஷோ ஆகும். ஸோ அந்த ஃபைல்ஸில் எப்படி போயிட்டு நம்ம ரெக்கவரி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு கேமராவில் டெலீட் பண்ண ஃபோட்டோஸ் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா DCIMன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு தம்ப்நெயில்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அதாவது ஹிடன் ஃபைல்ஸ் ஆப்ஷன் நீங்கள் எனபிள் பண்ணாட்டி இந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ஷோ ஆகாது. ஸோ ஹிடன் ஃபைல்ஸ் ஆப்ஷன் நீங்கள் வந்து ஆன் பண்ணி வச்சுருந்தா தான் இந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு எனபிள் ஆகும். ஸோ அந்த தம்ப்நெயில் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து லோட் ஆகும். ஸோ லோட் ஆகி முடிச்சதும் பார்த்தீங்கன்னா நீங்கள் டெலீட் பண்ண ஃபோட்டோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இது வந்து ஷோ ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து டெலீட் பண்ண ஃபோட்டோஸ் அண்டு நான் எடுத்துக்கிற ஃபோட்டோஸ் என்னோடய மொபைலில் யூஸ் பண்ணதுலேருந்து இருந்த ஃபோட்டோஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் இருக்கும். ஸோ அப்படி நீங்கள் டெலீட் பண்ண ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் உங்களால் ரெக்கவரி பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா இந்த தம்ப்நெயில் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி கீழே பார்த்தீங்கன்னா மோர்னு சொல்லிட்டு 3 கோடு சிம்பிள் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி பென்சில் ஐக்கான் இருக்கும். ஸோ இந்த பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ரீநேம் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த தம்ப்நெயிலை பண்ணிட்டு நான் வந்து ஏதாவது ஒரு நீங்கள் வந்து ரீநேம் பண்ணிக்கலாம். நான் இதை வந்து ரெக்கவரின்னு சொல்லிட்டு ரீநேம் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ரீநேம் பண்ணிவிட்டு இதை வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இப்போ ஓப்பன் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஃபஸ்ட் இந்த மாதிரியே தான் எனக்கு வந்து ஷோ ஆகும். ஸோ இந்த ஆப்ஷன் உங்களுக்கு வரலன்னா அதாவது உங்களால் ஃபோட்டோஸ் எதுவுமே பார்க்க முடியல அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ரீநேம் ஆப்ஷனை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணி ஏதாவது ஒரு நேம் வந்து நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ சேஞ்ச் பண்ணது உடனே பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்க ஃபோட்டோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இது இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கும் எல்லா ஃபோட்டோஸும் வந்து ஷோ ஆகுது. ஸோ இதே மாதிரி உங்கள் மொபைலையும் ரீநேம் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் மொபைல்லையும் ஷோ ஆகும். ஸோ இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாராவது தெரியாமல் இருந்தால் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ இப்போ டெமோ வீடியோ மூலிமா பார்த்துருப்பீங்க எப்படி டெலீட் ஆன ஃபோட்டோஸ் எல்லாமே உங்களுக்கு ரெக்கவரி பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணி ரெக்கவரி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் டெலீட் ஆன ஃபோட்டோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களால் ரெக்கவரி பண்ண முடியும். ஸோ நான் டெலீட் ஆன ஃபோட்டோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரீநேம் பண்ணி பார்த்தீங்கன்னா அதாவது ரெக்கவரி பண்ணிட்டேன். ஸோ எனக்கும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு எப்படி இருந்த ஃபோட்டோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ ரெக்கவரி பண்ணும்போது அதே மாதிரி தான் இருந்துச்சு. எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டுமே இல்லை. ஸோ அதே ஃபோட்டோ தான் பார்த்தீங்கன்னா இப்போ நான் ரெக்கவரி பண்ணியிருக்கோம். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த மாதிரி ஏதாவது ரெக்கவரி பண்ணணும்னு நினச்சாங்கன்னா இந்த வீடியோ
வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு தெரியலனா கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை எப்படி அதாவது ரெக்கவரி பண்ணுறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்கள். இதை விட புதுசு புதுசான டெக் அப்டேட்டோட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.